போரோல்ட் மஷின். இது முதல் உலகப் போரின் போது பிரெஞ்சு இராணுவத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு விசித்திரமான மற்றும் முன்னோடி போர் இயந்திரமாகும். இதன் காலம் 1914 முதல் 1915 வரையாகும். இதனை வடிவமைத்தவர் லூயிஸ் புரோ. போர்க்களத்தில் எதிரிகள் அமைத்துள்ள தடிமனான முள்வேலிகளை நசுக்கவும், அகலமான பதுங்கு குழிகளை வீரர்கள் எளிதாக கடக்கவும் இது உருவாக்கப்பட்டது. இந்த இயந்திரம் பார்ப்பதற்கு ஒரு பெரிய எலும்புக்கூடு போன்ற அமைப்பை கொண்டிருந்தது. இதில் சக்கரங்கள் கிடையாது. மாறாக 4x3 மீட்டர் அளவுள்ள 6 பெரிய இரும்பு சட்டங்கள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருந்தன. இயந்திரத்தின் மையப்பகுதியில் 80 குதிரை திறன் கொண்ட பெட்ரோல் என்ஜின் இருந்தது. இது இயங்கும் போது இரும்புச் சட்டங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தரையில் விழுந்து அதன் மேல் இயந்திரம் நகரும். சுமார் 30 டன்கள் எடையுடையது. இது 8 மீட்டர் அகலமுள்ள முள்வேலி தடைகளை அப்படியே நசுக்கி அழித்தது. மேலும் 2 மீட்டர் அகலமுள்ள பள்ளங்களை மிக எளிதாக கடந்தது. இதை திருப்புவது என்பது மிகவும் கடினமான காரியம். ஒரு சிறிய திருப்பத்தை மேற்கொள்ளக்கூட 100 மீட்டர் தூரம் தேவைப்பட்டது. இதனுள் இருக்கும் வீரர்களுக்கு எதிரிகளின் துப்பாக்கி குண்டுகளிலிருந்து பாதுகாப்பு அளிக்க எந்த ஒரு கவசமும் முதலில் இல்லை. இது நகரும் போது மிகப்பெரிய அளவில் சத்தம் எழுப்பியதால் எதிரிகள் மிக தூரத்திலிருந்தே இதை அடையாளம் கண்டுவிடுவார்கள். பிரெஞ்சு இராணுவம் 1915 இந்த திட்டத்தை கைவிட்டது. இருப்பினும் இன்றைய நவீன பீரங்கிகளின் ஆரம்பகால வடிவம் இதுதான். இதன் தோல்விகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டே பின்னாளில் சிறிய மற்றும் வேகமான கவச வாகனங்கள் உருவாக்கப்பட்டன. இந்த இயந்திரம் ஒரு தோல்வியடைந்த முயற்சியாக கருதப்பட்டாலும் போர்க்களத்தில் இயந்திர மயமாக்கலை கொண்டுவர முயற்சித்து ஒரு மேதைத்தனமான தோல்வி என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள்.